கீழண்ணா ரூட்டு சொல்ல சொன்னாங்க. எப்படி போகலாம்? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாரையும் வரவேற்காதீங்க. பார்க்காதீங்க, அது ஒன்றும் இருக்காது. யாரா வளைக்கிறது கூட எப்படி வளைக்கலாம் பாரு. நான் நேராக போயிட்டு ரைட் எடுத்துக்கிட்டா. ஃபோனே என்ன மவுண்ட் பண்ணல. அது எனக்கு தெரியும்டா, இருந்தாலும் ஃபோன் மவுண்ட் பண்ண மாட்டேன். கருமா நேரமும் விட மாட்டேங்கிறானுங்க. நான் கியர் போடலான்னு பார்த்தா செருப்பு மாட்டிக்கிச்சு. எல்லாருமே ஏறி வரானுங்கடா. பாஸ் வந்துட போகிறான், அப்புறம் கை கலப்பாய் போகிறோம். நான் பொறுப்பு இல்லை. இது வெறும் சண்டை சந்தரவுகள் வார்த்தைகளுக்கு நான் பொறுப்பு இல்லை. ரோடு போட்டாங்க சார், கொலாட்டம் சின்னதாக இருக்குது. இந்த ரோட்டை வந்து இப்போ ஒவ்வொரு ஆஃபீஸில் அச்சனை கிரியேட் பண்ண போகிறோம். சேனலே இப்போ தான் கிரியேட் பண்ண போகிறோம். சேனல் கிரியேட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வண்டியில் பிரேக் இல்லை. அண்ணன் பார்த்தீங்கன்னா 10 கிலோ வண்டி ஆஃப் ஆகிருக்காரு. ஓட்டத்தெல்லாம் அறுபது பேசுறதெல்லாம் கேட்கும்ல. தெரிலடா, கேக்குதா கேட்கலையான்ட்டு. ஆமா, மைக்கு வாங்கணும்டா. ஏறி போன காரு இப்படி கவர்மெண்ட் வண்டியே இப்படி ஏறி போனேன். அவன் முதலமைச்சராகவே சொல்லக்கூடாது, நம்ம சேனலில் பேன் பண்ணுறாங்க. அடுத்து இங்கே அவர் சிஎம்ஆராகவே இருக்கட்டும். பின்னாடி இந்த வண்டி பின்னாடியே போயிடலாம். எப்படி வழி விட்டுருவானுங்க. வண்டி முன்னாடி போகும், நம்மளுக்கு பின்னாடி நம்பர் பிளேட் இல்லை, பிரச்சனை இல்லை. இல்லடா, இந்த வண்டி பின்னாடியே போனேன்னு வைய, கவர்மெண்ட் வண்டி வருதுன்னு எல்லாரும் வழி விடுவானுங்களா? ஆமா, அங்க பாரு எடுத்துக்கணும். தமிழ்நாடு அரசுல ஒட்டிருக்கு. எப்படியா இருந்தாலும் சரிடா. அதனாலதான் நான் பின்னாடியே போறேன். புரியுது புரியுது. கை போட ரைட்ல. ஏன் மேல இல்லடா புண்டை. இங்க எந்த ஸ்வீட்டாடா? பட்டாசு இங்கிலீஷ்ல பார்த்தா காந்தி ஸ்வீட்ஸ், தமிழ்ல பார்த்தா காந்தி ஸ்வீட்ஸ். இருடா ஒரு நிமிஷம், லாக்கே பண்ண முடியலடா. போலாமா? போட்டோ கேக்குதா? டெய்லி அது ஒண்ணுதான் கூட செல்ஃபி எடுத்துருக்கு. சரி, வெளியே வெயிட் பண்ணிட்டா. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், வீட்டில் கடையை வச்சுட்டு சமோசா கச்சோரிலாம் சமோசா ஆர்டர் பண்ணியிருக்கானுங்களா? போடா. ஓ மாட்டுனா பாத்துக்காண்டா, வாடா. இவர் ஒரு எச்சக்கலை ஃப்ரெண்ட்ஸ். ஆடாடா, இவருங்க வேறடா டேய். தெரியல. ஆனா நீ யோசிச்சு பாடுறா,
இது அவ்வளோதாண்டா திருப்பி ஆச்சுனா. ஃப்ரண்ட் மட்டும் தானே ஏபிஎஸ் ஓடுது. ஃப்ரண்ட் மட்டும் தானே ஏபிஎஸ். ஓ ரெண்டுமே பேசணும். அப்படியாடா? ஏய் எல்லாருக்கிட்டும் ஓட்டு விடுற மாதிரி ஏன்ட்ட ஓட்டு விடாதடா. கை போடு. ஏன் மேல இல்லடா டேய். பல டைம் இண்டிகேட்டரும் இல்ல, கையும் நீட்ட மாட்டேன். தாத்தாவே வந்துல அதனால ஹெல்மெட் மாட்டிருக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவ்வளோ தூரம் சொல்லி அனுப்புறாரு, லெஃப்டில் போங்க லெஃப்டில் போங்கன்னா நல்லா ஏறி நிற்கிறானுங்க. சாரி. யாராய் இவனுங்கெல்லாம் இதையே அப்படியே எடுத்துட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல இங்க பாருங்க இப்படிலாம் ஓட்டுறானுங்கன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணி விட்டுறலாமா? எவனாலும் லூசு கூலி மாதிரி ஓட்டுவான். வாரத்துல 2 நாள் என்ன பண்ணா கேமரா மவுண்ட் பண்ணிடுறான். ஆப்போசிட்ல வர வண்டியை போட்டோ எடுத்து கோபுரம் வச்சுருக்கான். வீடியோ எடுத்து அதை போட்டோ பிடிச்சி ரேஷனரி போட்டுருக்கான், இல்லை ரிசோர்ட் ஹெல்மெட் கொடுத்து அவன் என்ன பண்ணாலும் அவன் போட்டு போலீஸ் அனுப்பிடுறானா. அந்த மாதிரி நாம் இங்கே பண்ணிடலாம்டா. இங்கே பண்ணலாம் எவனாவது தண்ணி அவன் ஃபைன் கட்டி அவன் கையில் நீ மாட்டி அதுவும் டி ஆமாண்டா. சென்னைனா கூட தப்பிச்சிடலாம், இங்கெல்லாம் 4 தெருவு தான். நாலே தெரு தான், சுற்றி சுற்றி கட்டி பிடிச்சி நம்மளை போட்டு தள்ளிடுவானுங்க. வேணாம்பா. நம்மள ஓத்தல்ட்டு போயிடுவானுங்க. ஓகே சார். கை போடு கை போடு. மேல இல்லடா சைல் நக்கல் பண்ண. ஏன்னா புண்டா டேய், ஏன்டா என்னை வார்த்தை பேச வைக்கிறேன். ஏன் லேட்டுன்னு கேட்டா என்ன சொல்லுவா? ஏன் லேட்டுன்னு கேட்டா என்ன சொல்லுவா? கேமராவை தேடிட்டு இருந்தாங்க மவுண்ட் பண்ணிட்டு. அப்புறம் மைக்கே இல்லாம நாங்க பாட்டுக்கு கேமராவை மட்டும் மவுண்ட் பண்ணிட்டு வந்தோம். கை போட்டு கை போட்டு கை. இங்கதான்டா வீடு. போ போ.